ஆராதித்து புகழ்ந்து போற்றி அதன் பயனாக நிரம்பி இருக்கிற நீங்கள், அவருடைய அன்பினால் ஆற்றலினால் நிறைந்திருக்கிற நீங்கள், ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லோரும் கண்களை மூடி இன்று நம்முடைய தாய் திருச்சபை மூவொரு இறைவன் பெருவிழா என்று சொல்லி கொண்டாடுகின்றது. அதன் பொருட்டாக அந்த மூவொரு இறைவன் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்வதற்காக, நிரப்புவதற்காக கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தகப்பனே இயேசு மீட்பரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். சொல்லுமா? எங்கள் தகப்பனே இயேசு மீட்பரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். நீங்க படிங்க. இயேசு உம்மை
முழுவதும் அசை போட்டு உள்ளத்தின் ஆழத்தில் அவரை தொழுவோம். எங்கள் தகப்பனே, இயேசு மீட்பராக வந்தவரே, இருவரிலிருந்தும் புறப்பட்டு வருகின்ற தூய ஆவியானவரே, நாங்கள் உம்மை தொழுது நிற்கிறோம். பலப்படுவதற்காக உம்மை தொழுது நிற்கிறோம். எங்களை பலன் உள்ளவர்களாக மாற்றும். உம்முடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் ஆன்மீக காரியம் என்றாலும் சரி, லௌகீக காரியம் என்றாலும் சரி, உம் துணை அல்லாமல், ஆற்றல் அல்லாமல் எதையும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் உணர்ந்து உம் தாழ்பணிகிறோம், சரணடைகிறோம். நீர் எங்களை நிரப்பி பலப்படுத்தும், வலிமைப்படுத்தும். எங்கள் ஆற்றலாக, சக்தியாக எங்களுக்குள்ளே வாரும். உம்முடைய திருவார்த்தை, இறை வார்த்தை அதை செய்வதற்கு உரிய ஆற்றல் மிக்கது என்பதை உணர்ந்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தருகின்ற அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துவதாக, உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்புவதாக, நாங்கள் நிரம்புவோமாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை முழுமையாக, முழு மனதோடு, முழு சிந்தனையோடு, நினைவுகளோடு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குட்டீஸ்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குட்டீஸ்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லல, குட்டீஸ்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க விளையாண்டுக்கிட்டு இருந்ததை நான் கவனிச்சிட்டோம்ல. நான் எல்லாத்தையும் பார்ப்போம்ல. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. யார் செய்தி கொடுத்தாலும் விளையாடக்கூடாது. அருட்சகோதரி கொடுத்தாலும் சரி, வேற எந்த சகோதரர்கள் வந்தாலும் விளையாடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இது கவனிக்க வேண்டிய வாழ்க்கையில் வயசு, கவனிக்கணும். பிரைஸ் எல்லாம். அதுலேயும் நான் வந்துட்டேன்னு சொன்னான், கண்ணுக்குள்ளே 2 சொட்டு விளக்கெண்ணையை விட்டுட்டு அப்படி இருக்கணும். அல்லேலூயா. அதே ராகத்தில் சின்ன பிள்ளைலாம் அல்லேலூயா சொல்லுங்க. வயசானவங்க சொல்றாங்க, சின்ன பிள்ளைகள் சொல்லுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரியா? இனிமேல் விளையாடக்கூடாது, நல்ல கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஸ்கூலில் பிரித்து வைக்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே தூக்கி வச்சிருவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. என்னடா இன்றைக்கும் போன வாரமும் இவர் தான் செய்தி கொடுத்தாரு, இன்றைக்கும் இவர் தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போன வாரம் தூய ஆவியானவரை குறித்து நான் செய்தி கொடுத்தேன். அது பார்த்துக்கோங்க. செய்தியில் முன்னுரையோட முதல்ல ஒரு 2 வசனத்தோடு முடிஞ்சு போச்சு. நான் பார்த்துக்கோங்க, இப்படி எழுதி வச்சுட்டு வந்து இப்படி முடித்தா எனக்கு நல்லா இருக்குமா? வீட்டுக்கு போனால் மனசே கேட்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, நல்லா இவ்வளோத்தையும் நீர் கொடுத்ததெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன, அடுத்த வாரம் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருந்தேன். அல்லேலூயா. அதாவது சிங்கம் 1 சிங்கம் 2ங்கிற மாதிரி. எப்படி? ஆமாம், இது சிங்கம் தான், யூத ராஜ சிங்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்கெல்லாம் வெறும் சிங்கம், இது யூத ராஜ சிங்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பூசையில் போய் உட்கார்ந்தேன். ஒவ்வொரு இறைவன் பெருவிழாங்கிறதுனால அவர் அங்கே மாற்றி விட்டார். நீ எழுதி வச்சிருக்கலாம், வச்சிரு, நான் உனக்கு புது ஐடியா தாரேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், புது ஐடியா 3 இறைவனை குறித்து அவர் எனக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்புறம் கொடுத்த பிறகு அதை நான் சொல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா?
நல்லா இருக்காது. அதனால் அவர் கொடுத்த செய்தியை அதே நேரத்தில் போன வாரம் எழுதி வச்சிருக்கிற அந்த தூய ஆவியானவரும் உள்ளே வந்துடுவார். ஏன்னு சொன்னால் மூவொரு இறைவன் திருவிழா இல்லையா, அதனால் தூய ஆவியானவரும் வந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைய தியானிப்பிற்காக முதலாவது திருப்பலியில் உள்ள 2வது வாசகத்தில் உள்ள 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் என்ற அந்த 2வது வாசகத்தில் உள்ள 13 2 கொரிந்தியர் 13 வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும். செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே இடையில இடைச்சல்கள் நிறைய காரியம் வருது. அங்கே பின்னால் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்க யாரும் பின்னால் இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க, இந்த சேரிலெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் முன்னால் வந்து உட்காரணும். அப்போ தான் உங்கள் கண்ணை நோண்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கல்யாணம் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். சின்ன குழந்தைகள் முன்னால் தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல பவுலடியார் மூவொரு இறைவனை கொண்டு வந்து விடுகிறார். இயேசு, தகப்பன், தூய ஆவியானவர் என்று 3 பேரையும் என்ன செய்துகிறார்? கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தூய ஆவியானவர் என்கின்ற காரியத்தை குறித்து சில நேரங்களில் சில பேர் மண்டை புகஞ்சி ஆலோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஆள் தான் 3 பேரா இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி மண்டை புகஞ்சி என்ன செய்வாங்க? ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படி மண்டை புகஞ்சி நீங்க என்ன செய்யாதீங்க, ஆலோசனை அப்படி மண்டை புகஞ்சி நீங்க என்ன செய்யாதீங்க, ஆலோசனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் கூட ஒரு புரிதல் நமக்கு வேணும். மூவொரு இறைவனை குறித்து ஒரு புரிதல் நமக்கு வேணும். நான் வாசித்த ஒரு காரியத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான். ஆனால் அவர் 3 ஆளாக இருக்கிறார். எப்படி 3 ஆளாக இருக்கிறார்னு சொன்னால், நான் இன்னொரு இடத்துல வாசித்த அந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ சூரியன் இருக்கிறது. சூரியன் தினசரி காலையில் 6 மணிக்கு அது என்ன செஞ்சிருது? எழுந்து மாலை 6 மணிக்கு அடைந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த சூரியனை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆனால் கூர்ந்து அதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அது ஒளி மிகுந்தது சூரியன். அந்த சூரியனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருவது என்னவென்று சொன்னால், ஒளி புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. சூரியனுக்குள்ள இருந்து என்ன புறப்பட்டு வருது? ஒளி புறப்பட்டு. ஒளின்னு சொன்னா யாரு? ஆண்டவராய் இயேசு. அப்போ தந்தையாகிய இறைவனாகிய சூரியனுக்குள்ளிருந்து ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? புறப்பட்டு வருகிறார். இந்த ஒளி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஐஸ் கட்டி இல்லை, வெப்பம் மிகுந்தது. அது எப்படி இருக்குது? அந்த ஒளி எப்படி இருக்குது? அந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெப்பம் மிகுந்ததாக இருக்கிறது. அந்த வெப்பம் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ மூவரு இறைவன் என்பவர் இப்படி தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? தந்தையாக, மகனாக, தூய ஆவியானவராக இருக்கிறார். சூரியனாக, ஒளியாக, வெப்பமாக அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஆனா மறைநூலும் அவர் 3 பேரா செயல்படுறாருங்கிற காரியத்தை நமக்கு எடுத்து சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம், மத்தேயு 3:16-17 வசனங்களை வாசிங்க. இயேசு திருமுழுக்கு நல்ல வார்த்தையை நல்லா கவனிக்கணும். முன்னால இருக்கிறவங்களும் சரி, கடைசியில இருக்கிறவங்களும் சரி, வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளுடைய ஆவி புறா இறங்குவதை போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன நடக்குது அங்க? திருமுழுக்கு இயேசு பெற்ற உடனே அங்க என்ன நடக்குது? ஏன் திருமுழுக்கு பெற்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாருன்னு சொன்னா, இயேசு எப்பொழுதும் தந்தையாகிய இறைவனுக்கு கீழ்ப்படுகின்றவர். ஒரு மிகப்பெரிய செய்தி அதுக்குள்ள இருக்குது. என்னன்னு கேட்டா, அவர் கீழ்ப்படுகிறவர். அவர் யாரு? கீழ்ப்படுகிறவர். அவர் இறைமகன் என்று சொல்லி அவரிடத்துல கொஞ்சம் கூட கர்வமே கிடையாது. நான் கடவுளுடைய மகன், நான் தான் கடவுள், அங்கிருந்து நான் வாரேன் அப்படிங்கிற கர்வமே அவர்கிட்ட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படுகிறார். எதனால் கீழ்ப்படுகிறார் என்று சொன்னால், அந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற அதிகாரத்தை கடவுள் திருமுழுக்கு யோவானிடத்திலே கொடுத்து அதை அவருடைய காலத்திலே செயல்படுத்தும்படியாக செய்திருந்ததனால், திருமுழுக்கு யோவான் அந்த காரியத்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு கொடுக்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனிதனாக பிறந்த நானும் திருமுழுக்கை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானிடத்தில் வரும்போது அவர் முதல்ல தடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, அவருக்கு நல்லா தெரியுது இவர் பரிசுத்தர், இவருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, இவர் கையால நான் வாங்கணும்னு அவர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் தாட்சியோட இல்ல, கடவுளுக்கு எது பிரியமோ அதை நிறைவேற்றுவதுதான் முறை என்று சொல்லி திருமுழுக்கை எடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஒரு நல்ல உண்மையை கண்டுபிடிச்சுக்கோங்க. கீழ்ப்படியும் போது பிரைஸ் தி லார்ட். நம்ம கிட்ட இல்லாதது என்னது? அது சொல்லக்கூடாதோ? நம்ம வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், மனைவி பொம்பளை தானேன்னு சொல்லி மனைவிக்கும் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், தாய்க்கும் கீழ்ப்படிய மாட்டோம், மூத்தவங்க யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிந்தா யார் இறங்கி வருவா? நீங்க எப்படி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி விடுகிறார். கரங்களை தட்டி அவரை மாற்றிப்படுத்துவார். அப்ப இயேசு கீழ்ப்படிந்ததனால இறங்கி கடவுளுடைய ஆவியானவர் என்ன செய்றாரு? இயேசுவை ஃபுல் பண்றார். ஏற்கனவே அவர் ஆவியானவரால் தான் பிறந்தவர், தூய ஆவியானவரால் தான் கருவுற்றவர். அல்லேலூயா. அவருக்குள்ள தூய ஆவியானவர் நிறைவாக இருக்கிறார். ஆனாலும் கூட மேலும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்றாரு? நிரம்புறார். அதே போல நமக்கும் ஒரு மனநிலை இருக்கணும். ஏதோ ஒரு தியானத்தில் போய் உட்கார்ந்து, இல்லைன்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு குணமளிக்கின்ற நற்செய்தி கூட்டத்தில் உட்கார்ந்து, எங்கே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நான் தூய ஆவியானவரை பெற்றுக்கிட்டேன், இனிமே அதை பற்றி எனக்கு வேற ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை. இல்லை, நீங்கள் ஒரு முதல் தடவையாக திருமுழுக்கை பெற்றாலும் இல்லை, தூய ஆவியானவரால் நிரம்பியாலும் சரி, மீண்டும் மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நமக்கு தேவை, அது நமக்கு. அல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாச்சு, அப்புறம் தூங்க போற வரைக்கும் யாரும் தண்ணி குடிக்க மாட்டீங்களா? ஹலோ, கேட்குறீங்கள? எல்லாரும் கேட்குறீங்கள? ஆமா. காலையில் ஒரு கிளாஸ் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டீங்க, அப்புறம் தூங்க போகும்போது தான் தண்ணி குடிப்பீங்களா? இடையில தண்ணி குடிக்க மாட்டீங்களா? தாகம் வரும்போதெல்லாம் தண்ணி குடிப்போம். பிரைஸ் தி லார்ட். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர்,
வறண்ட நீளத்தில் ஆறுகளை நன்றி சொல்லுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை நல்ல கரங்களை தட்டி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். மனிதனான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மனிதரான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். Praise the Lord. அப்போ தாகம் இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் இந்த தண்ணிய தூய ஆவியானவரை நம்ம மேல ஊத்திடுவார். ரியாக்ஷனே இல்லை. அதாவது இங்க ஒரு ஆக்ஷன் புறப்படுகிறது, நீங்க ரியாக்ஷன் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்ம ரியாக்ஷன் பண்ணால் தான் ஆண்டவர் தண்ணியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு தாகத்தோடு தான் இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன ஏனோ தானோன்னு உட்கார்ந்துருக்கக்கூடாது. நேரம் போக்குக்காக இந்த 3 மணி நேரம் செலவிடப்படவில்லை. அல்லேலூயா. கடவுளுடைய ஆவியால் நிரம்புவதற்காகவே நாம் கூடியிருக்கிறோம். கடவுளுடைய ஆவியை நிரம்ப பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கணும். அல்லேலூயா. அவர் கண்டிப்பா என்ன செய்வாரு? தாகமுள்ள யாரையும் அவர் சும்மா விட மாட்டாரு, நிரப்பிடுவார். அல்லேலூயா. கடவுளின் ஆவி புறா இறங்குவதை போல தம்மீது வருவதை அவர் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. Praise the Lord. இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் இருக்கா? இயேசு இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, அவருடைய தகப்பன் அங்க என்ன செய்யறாரு? இருக்கிறார். இப்போ நமக்கு டவுட்டே தேவையில்லை. 3 விதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனா 3 பேரும் ஒண்ணுதான். 3 விதமாக அவர்கள் செயல்பட்டாலும் கூட அவங்க 3 பேரும் ஒன்றுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது தொடக்க நூலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதிலே புரியும். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது எப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து அந்த கனியை பறித்து உண்ட பிறகு இப்போது
நம்முள் ஒருவர் போல், நம்மில் ஒருவர் போல். என்ன எப்படி சொல்றாப்ல? என்ன போல அப்படி சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்மில் ஒருவர் சொன்னா அங்க ஒருத்தர் இல்ல, எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாம அப்படிதான் கணக்கு எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம படிச்சிருக்கிற வேத கணக்கு என்னன்னு சொன்னா 3 பேர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சொல்றாரு தந்தை மகன் தூய ஆவி என்ற ரீதியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் அவர் சொல்றார் நம்மில் ஒருவரை போல, அதாவது தந்தையாகிய இறைவனை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, தூய ஆவியானவரை போல, நம்மில் ஒருவரை போல நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். ஹல்லேலூயா. பிசாசு சொன்னது உண்மைதான். கடவுளை போல ஆயிட்டோம். யாரு யாரு? பிசாசா? மனுஷன் கடவுளை போல ஆயிட்டான். எப்படின்னு சொன்னா நல்லதும் தெரியுது, கெட்டதும் தெரியுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தொடக்கத்திலேயே அவர் மூவராகத்தான் நினைச்சிருக்கிறாரு. அவர் ஒருவரே, ஆனால் மூவராக அவர் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? லூக்கா மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்துல, லூக்காவிலையும் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்துல 16-17 வசனங்கள்ல நம்ம என்ன செஞ்சோம்? இயேசு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு பெற்றார். அவர் திருமுழுக்கு பெற்ற உடனே அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே கடவுள் பேச தொடங்கி விட்டார். கடவுள் பேச தொடங்கி விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இவ்வாறாகத்தான் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே அந்த ஒரே கடவுள் மூவொருவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடவுளும் செயல்படுகிறார், அவருடைய மகனும் செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நாம வலுப்பெறணும். இந்த நம்பிக்கையில நாம என்ன செய்யணும்? வலுப்பெற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அப்போ நம்ம இன்றைக்கு இதையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காம எங்க போயிருவோம் சொன்னா, இன்றைக்கு வசனத்துக்குள்ள போயிருவோம். அந்த 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்த்த அருள், அன்பு, நட்புறவு என்ற காரியத்திற்குள் நாம் சென்று விடுவோம். அல்லேலூயா. யாரால அருள்? யாரிடமிருந்து அன்பு? யார் வழியாக நட்புறவு? நீங்க நல்ல கிளாஸை நல்லா கவனிக்கிறீங்க. நீங்க இப்போ பாஸ் மார்க் கை தட்டுங்க. இப்போ உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுட்டேன். இடையில இப்படி கேள்வி கேட்பேன், பதில் நீங்க சொல்ல சொல்ல நீங்க பாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணிடுவீங்க. மார்க்கே இல்லை, பரிசுத்த ஆவியானவரை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ முதலாவது அருள் என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். அருள் என்ற காரியத்தை புரிந்து கொள்வோம். அருள் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது. அருள் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த அருள் என்பது தந்தையிடமிருந்து புறப்படுவது. அந்த அருள் என்பது யாரிடமிருந்து புறப்படுவது? நம்ம இப்ப இந்த இயேசு மனிதனாக செயல்படுகிறார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அந்த தந்தையினுடைய ஆற்றலினால் தான், வல்லமையினால் தான், அன்பினால் தான் நிரப்பப்பட்டவராக இந்த உலகத்திலே அவர் 33.5 வருடங்கள் வாழ்ந்தார் என்று சொன்னால் கடவுளால் இயக்கப்பட்டவராகவே அவர் வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம். தொடக்க நூல் 6வது அதிகாரத்தில் நோவாவுக்கு கடவுளுடைய அருள் பார்வை கிடைத்தது என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்படி அருள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் நிறைய இருக்கு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் அது ஒரு விசேஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருள்னு சொன்னால் பெண்டிகோஸ்டுக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்கெல்லாம் நம்மள மாதிரி அருள்னு சொல்ல மாட்டாங்க, கிருபைம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அது சமஸ்கிருதம், அவங்க வேற, நம்ம வேற. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அந்த அருள்
இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்கும் என்ன செய்கிறது என்று சொன்னால் கிடைக்கிறது. அது விசேஷமான ஒரு காரியம். அருள் என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஏன் அது விசேஷமான காரியம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். சரிதானா? அப்போ புரிந்து கொள்வதற்காக முதலாவது ரோமையர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமையர் 5:20 20வது வசனத்தை வாசிங்க. 5:20வது வசனத்தை வாசிங்க. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி, குற்றம் அதாவது பாவம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. சட்டம் இடையில் நுழைந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடக்கத்தில் இந்த சட்டம் கிடையாது. கடவுளுடைய அன்பு தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்புறம் மனிதனுடைய நிலையை பார்த்து தான் கடவுள் அந்த சட்டத்தை வழங்குகிறார். ஏன்னா அவன் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கான். கடவுள் அன்பு காட்டினதுனால, கடவுளுடைய பேரன்பு பொங்கி வழிந்ததுனால அவன் எப்படி போயிட்டு இருக்கிறான்? கேட்குறீங்களா? கேட்குற மாதிரி இருக்கிறீங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அல்லேலூயா. இங்கே பாருங்க, சின்ன பிள்ளைல அது பாட்டுக்கு ஓடி விளையாடும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சின்ன பிள்ளைய பார்க்குறது, அங்கிட்டு பார்க்குறது, இங்கிட்டு பாரு. மொத்த பார்வையும் ஏன் வாய் மேலே தான் இருக்கணும். கஷ்டம்தான். எவ்வளோ நேரம் உன் வாயே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஆனால் அதுதான் இப்போ தலைவிதி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கே பார்க்கக்கூடாது? பராக்கு எங்கே பார்க்கணும்? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர். பாருங்க, ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருக்கும்போது இடையில கட்டாகுது பற்றியெல்லாம். கட்டாகவே கூடாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் தொடக்கத்தில் அன்பாக இருந்தார், பேரன்பாக இருந்தார். மனிதன் செய்த குற்றங்களை அவர் கண்டுகொள்ளவில்லை. அப்புறம் பார்த்துக்கோங்க, அவனுடைய தன்மை, அவருடைய பேரன்பின் நிமித்தம் இவனுடைய தன்மை எப்படி பண்ணால் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அப்போ கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது தான் ஆண்டவர் இந்த திருச்சட்டம் என்கிற காரியத்தை, கடவுளுடைய கட்டளை என்ற ஒரு காரியத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அந்த சட்டத்தை, அந்த கட்டளையை கொடுத்த உடனே என்ன ஆயிட்டுன்னு சொன்னால் பாவம் பெருக தொடங்கிட்டு. ஏன்னு சொன்னா, இதுவரைக்கும் விவரம் இல்லாத இருக்கிற காரியம் இருக்கிறவெல்லாம் விவரத்தை தெரிஞ்சுக்கிறான். என்னன்னு சொன்னா, இது பாவம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியா இப்படின்னு ஒண்ணு இருக்கா, அதை செஞ்சா என்ன அப்படிங்கிற அந்த ஆலோசனை, இது மனிதனுக்கு இது இயற்கையாகவே உள்ளதுதான். அல்லேலூயா. இப்படி ஒண்ணு இருக்கா, இதை செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி மனுஷனுக்கு அப்படி ஒரு குணம் வந்துட்டு. இது மனுஷனுக்கு உள்ளதுதான். நீங்க பாருங்க, சுவரில் எழுதி போடுவான், இங்கே குப்பைகளை கொட்டாதீர்கள். நம்ம என்ன செய்வோம்? முணுமுணுலாம் சொல்லக்கூடாது, நல்லா தெளிவா சொல்லுங்க. எங்க குப்பை கொட்டக்கூடாதுன்னு எழுதி போட்டாங்களோ அங்கேயே குப்பை கொட்டுவோம். இங்கே விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டக்கூடாது அப்படின்னு சுவரில் எழுதி போட்டிருப்பான். இவன் அரசியல்வாதியும் சினிமா நடிகனும் வந்து அதத்துல தான் புளிச்சுன்னு என்ன செய்வாங்க, ஒட்டிடுவாங்க. ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்கோம், பூக்களை பறிக்காதீர்கள். பூவை மட்டும் இல்லை, இலையும் பிச்சிருவான். புரியுதா? நம்ம சுவாபமே தனிங்க. நம்ம சுவாபமே என்னது? செய்யாதேன்னு சொன்னா செய்வோம். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, கட்டளையா கொடுக்கிறாரு, சட்டமா கொடுக்கிறாரு, செய்யாத. இவன் என்ன சொல்றான்? செய்வோம். புரியுதா? புரியுதுங்களா? இப்படிதான் நிறைய சட்டங்கள். அதாவது இவனுக்கு விவரமே தெரியாதவர்களெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வாயால கூட சொல்ல முடியாது. இன்னும் நிறைய உள்ள அங்கே எழுதி வச்சிருக்கு, வாயால சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கு. சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால சில நேரம் ரொம்ப விளக்கமாக பெரிய ஆள் கிட்ட பேச முடியாது. ஒரு அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் காலுன்னு கத்தி செய்தி கொடுத்தாலும் கூட நிறைய பேருக்கு கண்ணு சொக்குது. அல்லேலூயா. ஏன்னா நான் இங்கே நிற்க பதிலா, நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன்,
கஷ்டப்பட்டுக்கிட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு கண்ணை பளிச்சுன்னு திறந்து வைங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளானாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளைலாம் பார்த்தா இந்த ஆள்கிட்ட உபத்திரம் தாங்க முடியாதுன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டான். அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏம்மா நீ தூங்கு, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இங்கேருந்து சொல் என்ற விரலை கொண்டு இப்படி விரலை விட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. என் அன்பான சகோதர சகோதரிகளே, எதெல்லாம் இவன் தெரியாம இருந்தானோ அதெல்லாம் சட்டத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சான் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள போனதுனால பாவம் பெருகி விட்டது. பாவம். பிரைஸ் தி லார்ட். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லுவோம். கிறிஸ்மஸுக்கு முன்னாலெல்லாம் பலகாரம் செய்வாங்க, இப்போ பலகாரம் செய்ய மாட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவோம், கடையில் ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சிருவோம். அப்போ அப்படி வாங்கி வைக்கிறத தகப்பனார் வாங்கி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு. அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ஓரமாக நாளைக்கு தான் எடுக்கணும், நாளைக்கு தான் கேக் வெட்டணும், நாளைக்கு தான் இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து நாளைக்கு தான் சாப்பிடணும், நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கணும், நீங்கள் பாட்டுக்கு எரிஞ்சிட்டு போட மேஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக வச்சா சின்ன பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்வீங்க? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? செல்வம் மகளே, நீ என்ன செய்வ? அவன் உண்மையை சொல்லிட்ட, சாப்பிடுவேன். அல்லேலூயா. ஏன்னா முத நாளே வாங்கி வகை வகையா ஸ்வீட்டை கொண்டு அங்க ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருக்கும் போது அதை சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஈயே சும்மா இருக்க மாட்டேங்குது. ஈயே சும்மா இருக்க முடியல, ஈக்கே சும்மா இருக்க முடியலன்னா நீ அது ஈ. நீ என்ன செய்வ? ஸ்வீட்டை ஒரு கை பார்த்துருவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுதான் மனிதனுடைய குணாதிசயமாக இருந்ததுனால அவர் இறக்கப்படுறார். நமக்கெல்லாம் என்ன வரும்? நம்ம தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் சொன்னதை கேட்கலன்னா கோபம் வரும். 4 அடி செமத்தியாக கொடுத்துருவோம், டம்மு டம்முன்னு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவம் பெருகிய இடத்தில் உங்களுக்கு 5000, 2500, 1000 ரூபா இதுதான் பெருசு. என்ன கை தட்டி தொலைங்கய்யா. நான் இந்த இடையில நிறைய பெருகிறேன். இவங்க வேற யூடியூப்ல போட்டிருந்தாங்க, அது எல்லாம் நான் பேசுறதெல்லாம் அதில் வந்துடுது. எனக்கு ஐயா அதை கட் பண்ணிட்டு தான் போடணும்யா. எல்லாரும் பார்ப்போம், இந்த ஆள் என்ன செய்தி கொடுக்கான், இடையில இருந்து நோண்டி நோண்டி பேசிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். மற்றவங்க கொடுத்த செய்தியெல்லாம் அப்படியே போட்டுருங்க, நான் கொடுத்தேன்னா உடனே போடாதீங்க, கட் பண்ணி போடுவோம். சரியா? சரியா? உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடு, கட் பண்ணாமல் இவர் செய்தியை போடவே வேண்டாம், என்ன இவர் குண்டக்க மண்டக்கா. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் சொன்னேன், இந்த கிருபை என்பது, இந்த அருள் என்பது, இந்த பேரன்பு, இந்த இரக்கம், இது விசேஷமானது. அதனால தான் இங்க அவர் எழுதுறாரு, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. கோபப்படணும் நிச்சயம். கடவுள் உண்மையிலே நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். நான் கட்டளையா கொடுத்தும் சட்டமா கொடுத்தும் நான் தண்டிச்சிருவேன்னு சொல்லியும் அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். அப்படின்னு கோபப்படல, இரக்கம் பொங்கி வழிகிறது. இரக்கம் பொங்கி வழிகிறது. அதுதான் நம்முடைய தெய்வத்தினுடைய, கடவுளுடைய விசேஷமான குணம். இப்படி எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்திலையும் தண்டனை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இவர்தான் பாவம் பெருகிய இடத்திலே, தீமை பெருகிய இடத்திலே அவருடைய அருள் இரக்கம் பொங்கி வழிகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத இந்த ரோமையர் புஸ்தகம் எழுதுன பவுலடியாரே சொல்றாரு பாருங்க. எங்க சொல்றாருன்னு சொன்னா, 1 தீமோத்தேயை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் உணர்ந்து தான் இதை எல்லாவற்றையும் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு, அந்த 1 தீமோத்தேயுல முதலாவது 15, 16 வசனங்களை வாசித்து விட்டு அப்படி வரிசையாக நம்ம போவோம்.
15, 16 என்ற வசனங்களை முதலாவது எடுத்து வாசிக்க தொடங்குவோம். பாவிகளை மீட்க, நல்லா கவனிங்க, அருள் பொங்கி வழிகிறது. அதனால என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, பாவிகளை காப்பாத்த. நான் நியாயப்படி முதல்ல சொன்ன, அவர் கட்டளை கொடுத்துட்டாரு, சட்டம் கொடுத்துட்டாரு. சட்டத்தை கட்டளை மீறினா அடிக்கணும், தண்டிக்கணும். அவர் என்ன செய்யறாரு? காப்பாத்துறதுக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா புரியணும், இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை அவருடைய தந்தையாகிய இறைவனுடைய அதே தன்மையோடு ஒத்திருக்கிறது. அல்லேலூயா. தந்தையாகிய இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், இரக்கம் நிறைந்த தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்படின்னு சொன்னா 34வது அதிகாரத்தில் இன்னைக்கு முதல் வாசகம் அதானே, 34 தானே? அதை எடுங்க. அந்த விடுதலை பயணம் 34ல் 6வது வசனத்தில் ஒரு வார்த்தையை கடவுளே தனக்கு விளம்பரமாக சொல்லுவார். ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், கோபம் கொள்ள தயங்குபவர், நம்பிக்கைக்குரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ரியாக்ட் இருக்குது, இந்த ரியாக்டிவ் நீங்க உள்வாங்குறீங்கிறதுக்கு அடையாளம். தந்தையாம் இறைவனுடைய பண்பு நலன் இதுல அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. விடுதலை பயணம் 30, இதுதான் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகம். இந்த விடுதலை பயணம் 34வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்டவர்? இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர். அல்லேலூயா. அதனால தான் இங்க பவுலடியார் எழுதுறாரு, அதை அனுபவிச்சதுனால, வாழ்க்கையில் அவர் உணர்ந்ததனால எழுதுறாரு, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். அவர் தன்னை தாழ்த்திக்கிறார். முதன்மையான பாவி. அந்த பாவிகளையே நான் தான் பெரிய பாவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆயினும் அந்த வார்த்தையை பாருங்க. ஆனாலும், ஆயினும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஆனாலும் கடவுள் எனக்கு இறங்கினார். கடவுள் எனக்கு, அதுதான் நமக்கும். எப்படி பவுலடியாருக்கு இறங்குறாரோ, ஹேண்ட் மைக்கும் கொடுங்க, எப்படி பவுலடியாருக்கு இறங்குறாரோ அதே போலதான் நமக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், இரக்கம் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறார். நம்ம அவருக்கு பிடிக்காத பாவம் செய்தாலும் சரிதான், குற்றம் செய்தாலும் சரிதான், அவர் எப்படிதான் இருக்கிறாருன்னா, நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துடாதீங்க. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் தண்டனை வருது? நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் இதை விளக்கி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஏன் என் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது? ஏன் சில பேர் சில விஷயங்களை தண்டனை, இது கடவுள் கொடுக்குற தண்டனை, என்னுடைய குற்றத்திற்காக, என்னுடைய பாவத்திற்கு. இல்லை இல்லை, அவர் உங்கள் மேலே கோபமாக இல்லை, அவர் இரக்கமாக தான் இருக்கிறாரு. அப்போ எப்படி இந்த துன்பம் எனக்குள்ளே வருதுன்னு சொன்னால், நீங்கள் செய்கிற பாவத்தின் வழியாக பிசாசுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டை திறந்து வச்சுருந்தீங்க. என்ன செஞ்சிருந்தீங்க? நம்ம செய்கிற பாவத்தினால, நாம் செய்கிற தீமையினால என்ன நடக்குதுன்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே கதவை திறந்து வச்சுருந்தோம். ஹல்லேலூயா. பாவம் செய்யும்போது நீங்கள் திறக்க வேண்டியதில்லை, கண்ணாலே தன்னாலே இணைஞ்சிடும், வாசல் திறந்துடும். வாசல் திறந்தா உள்ளே யார் வந்துடுவான்? வாசல் திறந்தால் உள்ளே யார் வந்து விடுவார்?
அது பயந்து போய் சொல்லு ஏன் சத்தம் நல்ல பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நல்ல சத்தமாக சொல்லுங்க. பிசாசு உள்ள தன்னாலே எரிஞ்சிருவான். நாம செய்கிற தவறுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் அந்த கேட்டு திறந்துடும், அவன் உள்ளே வந்துடுவான். அவன் உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும், சமாதானம் குறைஞ்சிரும், எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா போராட்டமும் வரும், நோய் வரும், நொடி வரும், எல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கடவுள் ஒன்றும் செய்யலை, நீங்கள் தான் வாசல் போட்டு என்ன செய்றீங்க? திறந்து கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் எப்படி தான் இருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் படுற இந்த அவஸ்தையை பார்த்து, இந்த துன்பத்தை பார்த்து, இந்த கஷ்டத்தை பார்த்து, இந்த நோயை பார்த்து உங்கள் மேலே இரக்கம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். பவுலடியார் அதைத்தான் சொல்றாரு, நான் பெரிய பாவி, ஆனால் என் மேலே அவருடைய இரக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அப்படிதான். அப்போ துன்பம் எப்படி வருது, வியாதி எப்படி வருது, வேதனை எப்படி வருது? நாம் செய்கிற தப்புனால வாழ்க்கையில் கேட்டு ஓப்பன் ஆகிடுது, பிசாசு உள்ளே வந்து சேட்டை பண்ண தொடங்கிடுதான். ஹல்லேலூயா. அப்போ எதனால் பாவம் செய்யக்கூடாது? கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் தண்டிச்சிருவாருங்கிற இதில் இல்லை, நான் தப்பு செஞ்சால் என் வீட்டுக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே பிசாசு உள்ளே வந்துடுவான், நான் தப்பு செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 16 அந்த 15 அதில் 16 வாசிங்க. ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். இப்போ 13 வாசிங்க. 13 வாசிங்க. முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன். யார? இயேசுவை நான் பழிச்சு பேசினேன். பழிச்சு பேசுங்கிறது ரொம்ப அருவருப்பான ஒரு பேச்சு. பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், அவரை துன்புறுத்தினேன். அவரை துன்புறுத்தினேன் சொன்னா அவருடைய திருச்சபையை அவர் துன்புறுத்தினார் சொல்றார். அவரை துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன், அவரை கேவலப்படுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில், நம்பிக்கை கொண்டிராத. ஏன்? எனக்கு இன்னும் கிறிஸ்து மேல நம்பிக்கை வரல, இந்த உயிர் உள்ள தெய்வத்து மேல நம்பிக்கை வரல. அவர் மூவரு தெய்வம்ங்கிறது அப்போ அவர் எப்படி நம்பிட்டானோ ஒரே தெய்வங்கிறது தான் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் மகனாக பிறந்து வந்திருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியல. இயேசு கடவுளுடைய மகனுங்கிறது அவருக்கு தெரியல. அப்படியே நம்பிக்கை கொண்டிராத நிலையில அந்த குற்றத்தை பாவத்தை பவுலடியார் செய்ததனால அவர் எனக்கு இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் நம்மில் அநேகரும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களும் எதனால் குற்றம் மிகுதியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இயேசுவை சரியான விதத்திலே அறிந்து கொள்ளவில்லை. இந்த மூவரு தெய்வத்தை சரியான விதத்திலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவங்க அறியாததனால தான் என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா பாவம் பெருகுது. ஹல்லேலூயா. ஆனா கடவுள் எப்படிதான் இருக்கிறான்னு சொன்னா, இவன் அறியாம செய்கிறான் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கொன்னவங்களே அவர் என்ன சொன்னாரு? அறியாம செய்யறாங்கன்னு தான் சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை குறித்து, கடவுளை குறித்து, தூய ஆவியானவரை குறித்து ஒரு சரியான புரிதல் நமக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால், நிச்சயமாக குற்ற செயல்களின் பக்கமாக நாம் போக மாட்டோம், போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பாருங்க 2 தீமோத்தேயு 1:10. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம், உலகத்தில் தோன்றியதன் மூலமாக இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. இப்போ என்ன வெளிப்பட்டிருக்கு? அதான் பொங்கி வழிகின்ற அருள் வெளிப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வசனத்தை நான் முதலாவது வாசித்தேன். இந்த அருள் என்ற காரியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அருள் என்பது விசேஷமானது. அருள் என்பது எப்படிப்பட்டது? அது ரொம்ப விசேஷமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் பெருகிய இடத்துல அருள்
அருள் பொங்கி வழிந்தது. அல்லேலூயா. அதனாலதான் பவுலடியார் அதை உணர்ந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து, பாருங்க எதை அழிக்கிறாரு? இந்த சாவு எதனால உண்டாச்சு தெரியுமா? பாவத்தின் கூலி, பாவத்தின் கூலி சாவு. அல்லேலூயா. அப்போ இவர் என்ன செய்யறாரு? பாவத்துக்கு கூலியான அந்த சாவை அழிக்கிறார். சாவை அழித்து அழியா வாழ்வை, அழியாத வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இப்பதான் நீங்க ரியாக்ஷன் பண்றீங்க, நல்ல செய்தி கேட்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ரியாக்ஷன் கூட முழு அளவில் இல்லை, அதனால முழு அளவில் கைத்தட்டுங்க நல்ல எல்லாரும். பாவத்துக்கு கூலி சாவுதான். அது என்ன சாவுன்னா, முதல்ல ஆத்மா செத்து போயிடும், அப்புறம் பையா உடம்பும் செத்து போயிடும். ஆத்மாவும் செத்து உடம்பும் செத்துதுன்னு சொன்னால் நிலைவாழ்வுக்குள்ளே, விண்ணகத்துக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசுனுடைய அருள் என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் முதலிலேயே சொன்னேன், அது விசேஷமானது, சாவை அழிக்கிறது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வருகின்ற சாவை இயேசு கிறிஸ்துனுடைய அருள் அழிக்கிறது. அழியாத வாழ்வை நமக்கு தருகிறது. அதனால்தான் அவர் சொன்னாரு, நானோ ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வாழ்வு கொடுக்கின்ற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. பாடுவோம். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தெய்வம் நீரே. புயலில் புகழிடமே, கடும் வெயிலில் குளிர்நிழலே. புயலில் புகழிடமே, கடும் வெயிலில் படிக்கிழலே. வாயார நன்றி 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 நன்றி. மகிழ்வே கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. நம்ம செயல் அளவுல நிறைய பேர் ரொம்ப பாவிகளா இருக்க மாட்டோம். செயல் அளவுல நாம என்ன செய்ய மாட்டோம்? பெரிய பாவிகளா இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்குது, நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு ஒரு நேம் இருக்குது. கெட்ட பேர் எடுத்துடக்கூடாது, என்ன ஏதாவது தீமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வெளிப்படையாக பாவம் செய்வதில்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணத்திலே, உணர்விலே ரொம்ப மோசமானவங்க. நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணத்திலே, உணர்விலே மோசமானவங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம பாவிகள் தானே, பாவிகள் தானே. நம்முடைய சிந்தனை எப்படிலாம் இருக்குது, நம்முடைய எண்ணம் எப்படிலாம் இருக்குது. ஆனாலும் பாருங்க, நம்ம பார்த்து ஒரு இரக்கமா தான் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கமா தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு நல்ல ஒரு தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவரை சரியான விதத்திலே நாம் புரிந்து கொண்டு அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோவான் நற்செய்தியை எடுத்துக்கொள்வோம், 8வது அதிகாரம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பான நிகழ்ச்சி அதுதான். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம். அந்த 8வது அதிகாரத்திலே 3 to
5 வரைக்கும் வாசிங்க. 3 5 வரைக்கும் வாசிங்க. மறைநூல் அறிஞரும் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, யார் நடுவுல? இயேசுவின் முன்பாக நிறுத்தி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்றாங்க? அந்த அம்மா பாவம் பண்ணிட்டு, அந்த அம்மா தப்பு பண்ணிட்டு கையும் மையுமா பிடிச்சி என்ன செய்றாங்க? கரகரன்னு இழுத்துட்டு வராங்க. போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது. அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. கொல்லணும், சாகடிக்கணும். என்னது? மனித எண்ணமெல்லாம் இப்படிதான் இருக்குது. கொல்லணும், சாகடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொல்லணும், சாகடிக்கணும். மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. பிரைஸ் தி லார்ட். கொல்லணும், சாகடிக்கணும்ங்கிறது தான் மோசே கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இயேசுவிட்ட என்ன செய்றாங்க? அந்த பெண்ணை கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீர் என்ன சொல்கிறீர்? கொல்லணுங்கிறது தான் சட்டம், சாகடிக்கணுங்கிறது தான் சட்டம். நீர் என்ன சொல்றீர்? அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். குற்றம் சுமத்துவதற்காக ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னதை கேட்ட உடனே, குற்றம் இல்லாதவங்க கல் எறின்னு சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? கல்ல கீழே தன்னால போட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் இதே வார்த்தையை சொல்லியிருந்தா ஒருத்தனும் கல்ல கீழே போட்டுக்க மாட்டான். சொன்ன நம்மள மண்டையை உடைச்சிருவான். குற்றம் இல்லாதவனா, நீ பெரிய யோக்கியனாலன்னு சொல்லி நம்மள மண்டையை உடைச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, ஏன் அப்படி கல்ல கீழே போட்டான்னு சொன்னா, முன்னால இருந்து பேசி கொண்டிருக்கிறவர் யாருன்னு சொன்னா வல்லவர். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறதுனால, ஆற்றல் இருக்கிறதுனால, இல்ல என்கிட்ட பாவம் இல்லைன்னு ஒருத்தனாலையும் சொல்ல முடியல, கல்ல கீழே போட்டான். அந்த வார்த்தைக்கு ஆற்றல், எஃபெக்ட். சும்மா எல்லாரும் கல்ல கீழே போட்டுருவாங்களா? எல்லாரும் எல்லா இடத்துலையும் பரிசுத்தனா நடிக்கிறதுக்கு தானே. இப்போ நம்மளே போய் அங்கே நின்று கல்லை தூக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம யோக்கியர் மாதிரி தான் நடிப்போம். ஏண்டெல்லாம் பாவெல்லாம் கிடையாது, கல்லெல்லாம் கீழே போட மாட்டேன், அப்படிதான் நிற்போம். வெறப்பதானே தான் நிற்போம் நம்ம. அல்லேலூயா. அவங்க கீழே போட்டாங்கன்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ஆற்றலான வார்த்தை அவர்களை தாக்கியது. அப்போ உடனே கல்லை கீழே போட்டான். இப்போ ஆண்டவர் 10வது வசனத்தில் என்ன கேட்கிறாரு பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். நீ சாகணும்னு சொன்னாங்களே, உன்னை கொல்லணும்னு சொன்னாங்களே, யாரும் தீர்ப்பிடவில்லையா? அவர் இல்லை ஐயா என்றார். அந்த அம்மா என்ன சொல்றா? இல்லன்னு சொல்றா. இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம என்ன வாசிச்சோம்? அது எப்படி பிரதர் எங்களுக்கு தெரியும்? அது எப்படி பிரதர் எங்களுக்கு தெரியும்? நீங்க ஒரு வசனம் வாசிக்க சொன்னாங்க, அந்த அம்மா வாசிச்சாங்க, அதை நாங்க கேட்டோம், அவ்வளவுதான், மறந்து போயிரும்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதில் சாராம்சம் என்ன? இயேசு அருளோட இறங்கி வந்ததுனால சாவை அழித்து அழியாத வாழ்வை ஒளிர செய்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இப்போ இந்த அம்மாட்ட ஆண்டவர் அதான் அவங்கெல்லாம் சாகணும் சாகணும்னு சொன்னாங்க. இவர் அந்த அம்மாவுக்கு வாழ்வு கொடுத்தார். அல்லேலூயா. அது சாதாரண வாழ்வு இல்லை, அழியாத நிலை வாழ்வை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் அருள், இதுக்கு பேர் தான் கிருபை, இதுக்கு பேர் தான் இரக்கம், இதுக்கு பேர் தான் பேரன்பு. பவுலடியார் அதனால தான் முதல்ல என்ன போடுறாருன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அருளும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அருள் நமக்கு தேவையா தேவையில்லையா? இப்போ சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்மெல்லாம் யாரு? பாவியல்னு அப்படி சொல்கிறத விட நம்ம அப்படி இப்படி நம்ம யாரு? அப்படியும் இருப்போம், இப்படியும் இருப்போம், விரும்பினா எப்படியும் இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் அப்படியும் இருப்போம், சொல்லுங்கள், அப்படியும் இருப்போம், இப்படியும் இருப்போம், நினச்சா எப்படியும் இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா மொத்தத்தில் சேட்டை பிடிச்சவங்கன்னு அர்த்தம். மொத்தத்தில் நம்ம யாரு? யாரு? சேட்டை பிடிச்சவங்க. இந்த சேட்டை பிடிச்சவங்க மேலே தான் அவர் இரக்கமாக இருக்கு. அவருக்கு நல்லா தெரியும் இவன் பாவம். நான் கூட முன்னால் ஒரு சகோதரன்ட்ட நான் பேசினேன். உண்மையிலே நம்ம எல்லாரும் பாவம் தான். ஏன் பாவம் தெரியுமா? ரொம்ப பலகீனமானவங்க. பாவத்தை பொறுத்த வரைக்கும் பலகீனமானவங்க. கண்ணில் இருக்கிற இச்சை, உள்ளத்தில் இருக்கிற இச்சை, உணர்வுல இருக்கிற இச்சை, இதெல்லாம் போட்டு தாக்கிடுது. கொஞ்ச தூரத்துல தான் பிரேயர் நடக்குன்னு சொன்னாலும், அப்பா அம்மா கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. கொஞ்ச தூரத்துல தான் ஜெபம் நடக்குது, அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, ஆனா நான் போக மாட்டேன். ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா இரக்கமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, அதே ரோமையர் அதிகாரத்துக்கு திரும்பி வந்துருவோம். ரோமையர் 5வது அதிகாரத்துக்கு திரும்பி வந்துருவோம். வந்து 21வது வசனத்தை வாசி. சாவின் வழியாய், அதாவது ஆத்தும சாவின் வழியாக பாவம் ஆட்சி செலுத்தியது போல, ஒரு மனிதனுடைய உடலிலே பாவம் ஆட்சி செலுத்தியதை போல. எப்போ ஆத்துமா செத்து போவதோ அந்த மனுஷன் எதுதான் ஆட்சி பண்ணுன்னு சொன்னா, சாவுதான் இல்ல பாவம் தான் ஆட்சி செய்யும். பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருள் ஆட்சி செய்கிறது. என்ன செய்கிறது? அருள் ஆட்சி செய்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரோட இணைஞ்சு வாழ்றாங்களோ, சேர்ந்து வாழ்றாங்களோ, அன்பா வாழ்றாங்களோ, நம்பிக்கையா வாழ்றாங்களோ, அவங்க மேல எது ஆட்சி நடக்கும்னு சொன்னா அருள் ஆட்சி செய்யும். பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு காரியத்தை டபக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டு திரும்ப அப்படி பார்த்து இயேசுவே அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே மன்னிச்சிருவார். ஏன்னா உன் மேல என்ன ஆட்சி நடக்கு? உணர்ச்சி வசப்ப மனுஷன் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு தானே வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 2 வார்த்தை குய்யோ முறையோன்னு கூப்பாடு போட்டுதோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை மனைவியை வருத்தப்படுற அளவுக்கு தடித்த வார்த்தைகளில் பேசியிருந்தோமா இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிருந்தோம். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சிருந்தோம். செஞ்சு முடிச்ச பிறகு நமக்குள்ள என்ன வரும்னு சொன்னா ஒரு தத்தளிப்பு வந்துடும். ஐயோ நல்லா இல்லையே, நல்லது இல்லையே, இப்படி செஞ்சுட்டேனேன்னு ஒரு நினைவு வந்த உடனே வருத்தப்படுறோம் பத்தியலா, அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். வருத்தப்பட்ட உடனேயே அருள் இறங்கி அப்படியே நிரப்பிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் கோயில் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்கணும்னு கூட ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்கள் எப்போ இருக்கிற இடத்துலையே அந்த வருத்தத்தை நீங்கள் படுகிறீர்களோ, மனஸ்தாபத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போ உடனேயே இந்த அருள் பொங்கி வழியும். ஏன்னு சொன்னால் உங்கள் மேலே நடக்கிறது அருளின் ஆட்சி. என்ன ஆட்சி?
அருளின் ஆட்சி. அந்த அருள்தான் எந்த அருள்? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அருளின் ஆட்சி தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி, அதாவது ரொம்ப வேண்டப்பட்டவர்களா ஆக்குது. எது? இந்த அருள் தான். இது இங்க நம்ம மேல இருக்கிறதுனால, இதில் நம்மளை நிரப்பி வச்சிருக்கிறதுனால, இதுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, தகுதி உள்ளவர்களாக இது ஆக்கிக்கிட்டே இருக்கு. இது உள்ள இருக்கு மட்டும் நம்மளால பாவம் செய்ய முடியாது, கடுத்த பாவம் செய்ய முடியாது. ஒருவேளை தீமை செஞ்சா உள்ள வாதிக்கும். ஒரு சின்ன குற்றம் செய்தாலும் கூட உள்ளம் வாதிக்கும், உள்ளத்துல கஷ்டமா இருக்கும். ஐயோ, செல்லுல பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்த்துட்டனே, செல்லுல பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்த்துட்டனே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எப்படி முழிக்கிறாங்கன்னா, எல்லாரும் மாட்டிக்கிறோம்ல. செல்லுல பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்த்துட்டோம், பார்த்த உடனே என்ன முழிக்கும்? அப்படின்னு முழிக்குமா இல்லையா? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி மொழி வந்துருது? எனக்குள்ள அவருடைய அருள் இருக்கிறது, அவருடைய அருள் ஆட்சி நடக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் எந்த அளவுக்கு கடவுளுக்கு வேண்டப்பட்டவனாக மாற முடியுமோ அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஆட்சி செய்கின்ற இந்த அருள் என்னை உருவாக்குகிறது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அருள் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது, நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழி செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. மணி 1:10. மணி என்னது? இவ்வளோ நேரம் தொடங்கி 1:10 ஆகி போச்சு. நீ 20 நிமிஷத்தில் 2 மேட்டரை முடிக்கணும். அன்பு, நட்புறவு முடிச்சிட முடியுமா? முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரமும் நான் தான். வராம போயிடாதிய, நான் முதலே சொல்லி தொலைச்சிட்டேன். அல்லேலூயா. நான் சஸ்பென்ஸாக தான் வருவேன், நீங்கள் பயப்படாதீங்க, சரியா? அடுத்த வாரம் நான் சொன்னோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கோ? இந்த சின்ன பிள்ளைகளே சொல்வாள்வே, ஏம்மா வேண்டாம்மா, செய்தி யார் கொடுக்காங்கன்னு முதல்ல கேட்டுட்டு போவோம்மா. அல்லேலூயா. ஏன்னா சின்ன பிள்ளைகளையும் நோண்டுறேன், வயசாகி தூங்கிட்டு இருக்கிறவங்களையும் நோண்டுறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், நாம் எடுத்துக்கொள்வோம் எசேயா புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையை வாசிப்போம். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது? பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? நல்லா கவனிங்க. பால் குடிக்கின்ற தன்னுடைய மகவை, தன்னுடைய குழந்தையை தாய் மறப்பாளோ? கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் தாங்கினவள் தன்னுடைய பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும், ஒருவேளை தாயோ கரு தாங்கினவளோ மறந்திடினும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய அன்பு. உன்னை பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பாடுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இது
16. திருப்பாடல் 16. தாய் மறந்தாலும் கருத்தாங்கினவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் தன்னுடைய பேரன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். திருப்பாடல் 16, 10, 11. என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். $2500 விட இது பெரிய கிஃப்ட். அது வருமோ வராதோ தெரியாது. 2500 விட ஆனால் எல்லாருக்கும் எதுதான் நோக்கமாக இருக்குது? 1000 2000ஆக 2500ஆக மாறாதோ? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்குற வாக்குறுதியை பாருங்க. என்ன சொல்றாரு? என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க. பாதாளம்னா என்னது? நிரந்தர சாவு. பாதாளம் என்றால் நிரந்தர சாவு. என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். எப்படி சொல்றாரு? அன்பன். எப்படி சொல்றாரு? அன்பன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லல, பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லல, அல்லேலூயா. உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். படுகுழியை, அதாவது அந்த நரகத்தை காண விட மாட்டீர். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. ஒருத்தர் கூட அழியக்கூடாது என்பதுதான் தந்தையாகிய இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள், தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தன் பெயரால் வாழ்க்கை நடத்துகின்றவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாதாளத்தையோ படுகுழியையோ காண்பதை அவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? போதும் நிப்பாட்டிக்கோங்க. வாழ்வின் வழி என்னது? நான் வாழ்றதுக்கு என்ன வழி இருக்குதோ அந்த வழியை எப்படி பயணமாகணுமோ அந்த வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். அதற்காகத்தான் நம்மை ஒன்றாக ஆண்டவர் கூட்டுகிறார். அல்லேலூயா. நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இங்கே வாரா வாரம் நம்மை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. திருப்பாடல்கள் 86, 13 இதே கருத்தை தான் சொல்லுகிறது. 86, 3. 86, 13. நீர் என் மீது காட்டியது, நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது, பெரியது. ஆழமிகு பாதாளத்தில் நின்று, ஆழமிகு பாதாளத்தில் நின்று என் உயிரை விடுவித்தீர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஏதோ இந்த உலகத்துல சில்லறத்தனமா நமக்கு கிடைக்கிற கொடைகள், கிஃப்ட் இது இல்லை. இது நமக்கு தர்றாரு. நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தாலும் கூட, பிரைஸ் தி லார்ட், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அதுதான் அவருடைய கிரேட்டான அன்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் புரிகிறது கஷ்டம், இதெல்லாம் புரிகிறது கஷ்டம். ஆனா மரண படுக்கையில இருக்கிறவனுக்கு அது புரிஞ்சிடும். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நல்லா இருக்கும்போது எதை பத்தியுமே அதிகமா நம்ம அலட்டிக்கிட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம், நம்ம பாட்டுக்கு போவோம், வருவோம், வாழ்வோம். ஓகே. நான் சாவுக்குரிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மனுஷன் வந்த உடனே, அது கொஞ்சம் வயசா இருந்தாலும் சரிதான், இல்ல முதிர்ந்த வயதா இருந்தாலும் சரிதான், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் ஒழுகும். ஏன் தெரியுமா? இனிமே எங்க போறோங்கிற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழுந்துரும். சாக போறோம். அன்பா இருக்கிறவங்க கூட வாழ முடியாது, பிரிகிறோம். இந்த பிரிவு என்னை எங்கு கொண்டு போய் சேர்க்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும், ஒரு கலக்கம் வந்துடும், ஒரு வேதனை வந்துடும். அதனால தான் நிறைய பேர் பார்த்துக்கோங்க, அந்த முகம்லாம் ரொம்ப இருண்டு போய் கஷ்டமா இருக்கமா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அவங்க இயேசு கிறிஸ்துவை சரியாக அறியாதவர்கள், புரியாதவர்கள். அவர்தான் நிலை வாழ்வை தருகின்றவர், நித்திய வாழ்வை தருகின்றவர். எப்போதும் தம்மோடு இணைத்து வைத்து வாழ்வை
அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற அந்த உண்மையை அறியாதபடினாலே அல்லேலூயா அவர்கள் கலங்கி போவார்கள், பயந்து விடுவார்கள், நடுங்கி போவார்கள், கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் கொட்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா வெறப்பா இருக்கும்போது நமக்கு புரியாது, மரண சமயத்தில் தான் இந்த வார்த்தைகளுடைய பொருள் புரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம். ரொம்ப ஹைலைட்டான ஒரு வசனம் இது, எப்போதும் சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு வசனம். தம் ஒரே மகன் மீது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், நம்பிக்கை கொள்கின்ற எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு, அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு, அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு, அந்த மகனே நமக்கு கொடுக்கின்ற அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பொருள் அறியாமல் நாம இறைவனை வழிபடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எதற்காக இந்த உண்மை தெய்வத்திடம் வந்து இவரோடு இணைந்து இவரை வழிபட்டு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வது. ஏன்னா அதைத்தான் அவர் தாரேன்னு கேரண்டியாக சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கறது, எதை வாக்குறுதியாக கொடுக்குறான்னு சொன்னால், உனக்கு நான் என் நிலைய வாழ்வை தருவேன் என்று அவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு எப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து புறப்பட்டு வருகின்ற இந்த அன்பை நாம் உணர்ந்தவர்களாக, சுவைத்தவர்களாக, அனுபவிப்பவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அன்பு நமக்கு புரியலன்னு சொன்னா நாம வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை யூஸ்லெஸ். நமக்கு நம்மளை பெற்றவங்க அன்பே சரியாக புரியல வாழும்போது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சரி, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான், அந்த பெற்றவங்களுடைய அன்பே நமக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக நம்மகிட்ட இப்படி கோவப்படுறாங்க, எதுக்காக கண்டிஷன் போடுறாங்க, ஏன் இவங்க இவ்வளவு கரெக்டாக இருக்கணும்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வாலிப பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. பின்னால் நம்ம நல்லா இருக்கணுங்கிறது தான் தாய் தந்தையினுடைய வளர்ந்த பிறகு, கெட்டி கொடுத்த பிறகு, திருமணமான பிறகு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், அமைதியான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும். இதுதான் பெற்றவங்களுடைய உள்ள நினைப்பு. எல்லாரும் குழந்தையை பெற்ற எல்லாரும், ஆண் பிள்ளையை பெற்றாலும் சரி, பெண் பிள்ளையை பெற்றாலும் சரி, என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை நல்லா இருக்கணும், பிற்காலத்தில் எப்படி இருக்கணும். அதுக்காக தான் அவங்க பார்த்துக்கோங்க, பிள்ளையை கண்டிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, திட்டுறாங்க, சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அவங்களுடைய நடவடிக்கையில் உள்ள அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு அப்படித்தானே இருக்குது. வீட்டில் உள்ள பிள்ளைகள் அப்படித்தானமா இருக்குது. உங்கள் பிள்ளைகள்லாம் புரிஞ்ச பிள்ளைகளாவா இருக்கு? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க? இல்லை, அதுகளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம காட்டுற அந்த அன்பு அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே போல இப்போ ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு போ, கோயிலுக்கு போ, பூசையை பாரு, வீட்டில் இருந்தா பைபிள் வாசி, ஜெபம் படி, எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருக்கா இல்லையா? பெரிய ஆட்களுக்கே எரிச்சலா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா இது ஒரு புரியாத தன்மை. கடவுள் எந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படி ஜெப கூட்டங்கள் வழியாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். கொடுக்கப்படுகின்ற இறை செய்தி வழியாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இறை செய்தி வழியாகத்தான் நீங்கள் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேற எந்த வழியிலும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அருளை பார்த்தோம், அது எதுக்கு? அன்பு. இப்போ அன்பை பார்த்தோம்,
அது எதுக்கு? அதுவும் அன்பு தான். அவர் கொடுக்கிற அருளும் அன்பு தான், அன்பும் அன்பு தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடைசியாக நட்புறவு என்ற ஒரு காரியம் இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவரை பற்றியது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை விலைக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால், கஷ்டம்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, டைம் இல்லை. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிட முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னால், நட்புறவு என்று சொன்னால் ரொம்ப புனிதமானது. நட்புறவுன்னு சொன்னால் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கணவன் மனைவியினுடைய அன்பு, நட்புறவு எப்படிப்பட்டது? புனிதமானது. அல்லேலூயா. அதே போல கடவுள் மீது நாம் காட்டுகின்ற அன்பும் நட்புறவும் புனிதமானது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த நட்புறவை நமக்கு இப்போ தர்றவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அது எப்படி அவர் கொடுக்குறாருன்னு பாருங்க. ரோமையர் 5வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனத்தில் பிற்பகுதியை மட்டும் வாசிங்க, முன்பகுதி வேண்டாம். ரோமையர் 5:5 பிற்பகுதியை வாசிங்க, முற்பகுதி வேண்டாம். கடவுளின் ஆட்சியில் தூய ஆவியானவர் வழியாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த பொழிதல் இல்லாம நல்லா கவனிச்சுக்கோங்க, ஞானஸ்நானம் பெற்ற எந்த கிறிஸ்தவனும் கடவுள் மேலே உண்மையான அன்பை காட்ட முடியாது. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். 39 வயசில் தான் என்னை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டார். அதுக்கு முன்னால் நான் கிறிஸ்தவன் தான். எனக்கு இடையில நல்லா பக்தியாக இருக்கணும்னு தோணும், ஆனால் பக்தியாக இருக்க முடியாது. என் ஊன் இயல்பு என்னை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும். 39 வயசு வரைக்கும் நான் ஒரு குப்பையாக தான் இருக்கேன். நான் கிறிஸ்தவன், கோயிலுக்கு போவேன் வருவேன், அந்த கடவுள் மேலே உண்மையான அன்புலாம் கிடையாது. ஏதோ போகணுங்கிறதுக்காக வேண்டி போவேன் வருவேன், அவ்வளோதான். ஆனால் 2000 ஏப்ரல் மாதம், அந்த தேதியாக எனக்கு தெரியல, அப்போ நடந்த கூட்டத்தில் தான் ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். அல்லேலூயா. என்னைக்கு அவர் என்னை ஃபில் பண்ணாரோ, நிரப்புனாரோ, என்னால் விவரிக்கவே முடியல. அந்த கடவுள் மேலே அவ்வளவு அன்பு. எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, ஒன்றும் சொல்லலை. நாம் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு மாங்குன்னு கிடந்து அழுதுகிட்டே இருக்கேன். நான் நிறைய தடவை இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், அழுக வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு நல்ல ஆண்டவருக்கு இதுவரைக்கும் துரோகியா தானே நான் வாழ்ந்திருக்கிறேன். உண்மையா வாழலையே. அவர் எவ்வளவு நல்லவர். அவர் எனக்காக வேண்டி உயிரை கொடுத்திருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அவர் என்ன மன்னிக்கிறாரு. இந்த நல்ல ஆண்டவருக்கு நான் துரோகியா வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துட்டு, கடவுள் மேல என்ன வந்துட்டு, லவ் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இதாங்க எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டியது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அருள் பொழிவு, அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் உண்மையான கடவுள் அன்பு, கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பு வரவே வராது. மற்றதெல்லாம் டூப்ளிகேட்டு. அதனால தான் முட்டு போட்டு நடக்கிறாங்க, கோயிலை சுற்றுறாங்க, கையில் கயிறு கட்டுறாங்க, என்னெல்லாமோ இவங்க செய்கிறாங்க. கொண்டு போய் கோயிலில் பாலை ஊற்றுறாங்க, பன்னீரை ஊற்றுறாங்க, அதை ஊற்றுறாங்க, இதை ஊற்றுறாங்க. ஏதாவது செஞ்சால் ஏதாவது நடந்துருமா? ஒன்றும் நடக்காது உனக்கு. நான் சொல்கிறேனே, நான் இப்படி செய்தி கொடுத்தா, அன்னைக்கு ஒரு வீட்டில் இப்படி தான் செய்தி கொடுத்தேன். லாஸ்ட்டில் அவங்க மூஞ்சே வாடி போச்சு. செபத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், வரவே இல்லை. இன்னும் வருவாங்களாங்கிறது சந்தேகமாகவும் இருக்கு. அல்லேலூயா. அவங்க முயற்சியில் அவங்க என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்காங்க. அதிலெல்லாம் ஒரு ஃபீலிங் கிடையாது, ஒரு டச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை தொட்டு நிரப்பணும். அது ஒரு அனுபவம். அது வந்துட்டேன்னு சொன்னால் உங்களால் சும்மா இருக்க முடியாது.
சதா சர்வ காலமும் இவருடைய நினைவும் இவருடைய சிந்தனையும் இவருடைய துதியும் இவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு பைபிளை புரட்டி புரட்டி பார்க்குறதும் அதை பற்றி எழுதின புஸ்தகங்களெல்லாம் வாசிக்கிறதும் அதை பற்றி உள்ள உரைகள் யார் செய்து கொடுத்தாலும் அதை காது கொடுத்து நல்லா கேட்குறதும் இப்படிப்பட்ட ஒரு தாகம் வந்துடும். காரணம் என்னன்னு சொன்னால், என் ஆண்டவரை பற்றி நான் நல்லா தெரியணுயா, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அவருடைய அன்பு. இதுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது வேணுமா வேண்டாமா? இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேணுமா வேண்டாமா? வேணும். வேணும்னு சொன்னால் தாகம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தாகம் இருந்தால் தான் என்ன செய்வார்? அதை தருவார். அல்லேலூயா. இந்த நட்புறவு நமக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னால் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும், நிறைய பாயிண்ட் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு பாயிண்ட் இருக்குது, இன்னும் சொல்லிலாம் முடிக்க முடியாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். வராமல் இருந்துடாதியே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு பாயிண்டை சொல்கிறேன். அவருடைய நட்புறவு நமக்கு இருந்தால், ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு, நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. என்ன கிடையாது? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சோகம், துக்கம், பிரச்சனை, நோய் நொடி இல்லை வேறு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா கடவுள் கொடுத்த தண்டனைன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. கடவுள் கொடுத்த தண்டனைன்னு என்ன, கடவுள் உங்களை தண்டிச்சிட்டாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் தவறுதலாக நினைக்கிறார்கள். அல்லேலூயா. கடவுள் கொடுத்த தண்டனை இல்லை, நீங்கள் செய்த, நான் முதல்ல இதை சொல்லியிருக்கேன், நீங்கள் செய்கிற தப்புனால கேட்டு தானாக திறந்துட்டு உள்ளே யார் வந்துருதா? அவன் வந்து சேட்டை பண்ணி வம்பு பண்ணி உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு அப்படின்னு நன்றி நிறைந்த இதயத்தோடு எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு. சொல்லுவோமா? பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசு. நல்ல கரங்களை தட்டி. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. முதல்ல இருந்து அள்ள அள்ள குறையாத அன்பு, உணர்ந்து பாருங்க. ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, புரிந்து கொண்டதற்கு ஏற்ப சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரைச்
என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு அல்ல 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 குறையாத அன்பு அருளின் அன்பு ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு அது என்ன நிலப்பட்டோன்னு சொல்லி ஏமில்ல சொல்ல முடியாத அன்பு இப்ப அதை உங்க மேல ஊற்றுவார். இயேசுவின் இணையில்லாத அன்பு எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் இணையில்லாத அன்பு என்னையும் நினைத்த அன்பு என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு என்னையும் நினைத்த அன்பு சின்ன பிள்ளைகள் வாடிவ பிள்ளைகள் அன்பு இயேசுவின் அன்பில் நிரப்பப்படுவதற்கு என்னையும் நினைத்த அன்பு சின்ன பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவரே, கைவிடாமல் நடத்திய அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு சொல்லுங்க என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு எல்லாரும் சேர்ந்து அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு என் இயேசுவின் இணையில்லாத அன்பு எல்லாரும் சேர்ந்து என் இயேசுவின் இணையில்லாத அன்பு என்னையும் அபிஷேகித்த அன்பு நல்ல உள்ள உணர்ந்தவர்களாக அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு என்னையும் அபிஷேகித்த அன்பு என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு எல்லாரும் சேர்ந்து அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு என் இயேசுவின் இணையில்லாத அன்பு என் இயேசுவின் இணையில்லாத அன்பு ரெண்டு கரத்தையும் விரித்து ஆண்டவருடைய அன்பை நீங்க உணர்ந்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பாருங்க. இறை வார்த்தையால் உங்களோடு பேசியவர். தொடக்கம் முதல் அவர் இறை வார்த்தையை கொண்டுதான் பேசுகிறார். அவருடைய அருளை பற்றி பேசினார், அவருடைய அன்பை பற்றி பேசினார், அவருடைய நட்புறவை பற்றி பேசினார். எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். உன்னை பெத்தெடுத்த தாய் ஒன்ன மறந்தாலும் கூட அவர் சொல்றார், அந்த வார்த்தை நீங்க உள்ள நல்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உன்னை என்ன தாய் ஒருபோதும் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டாள். ஒருவேளை தாய் மறந்தாலும் கூட உன்னை மறவாத அன்புன்னு சொல்லி உயர்ந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். அது எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா, பாதாளத்துக்குள்ள நரகத்துக்கு, நித்திய நரகத்திற்குள்ளே எரி தணலுக்குள்ளே சென்று விடக்கூடாது என்னுடைய பிள்ளைகள். அவர்கள் நீடித்த நிலையான நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற உன்னதமான அன்பு. அதை புரிந்து கொள்வோம். கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகும்
அந்த பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிள்ளை கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள் உண்டு. என் பிள்ளையை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை உண்டு. அதே மனப்பான்மை தான் இயேசுவுக்கு, அதே மனப்பான்மை தான் கடவுளுக்கு. இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து என் பிள்ளை முடிச்ச பிறகும் என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும். என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும். அதனால தான் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றார். அந்த அன்பை நல்லா நம்ம புரிந்து கொள்வோம், அதை அசை போடுவோம், ஆண்டவர்கிட்ட பேசுவோம். இப்போ நீங்க பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு பிடித்தமான மொழியில் அப்பான்னு கூப்பிடுங்க. என் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் துன்பத்துல என் கூட நிக்கிறவரே, கூட இருக்கிறவரே, என் துயரத்துல என் கூட நிக்கிறவரே, கூடவே இருக்கிறவரே, அருளினால் நிரப்புகிறவரே, இயேசுவே, என் உள்மன காயங்களை ஆற்றுகிறவரே, ஆற்றுகின்ற தெய்வமே, நோய் நொடியில் இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுப்பவரே, நிரந்தரமான நிலை வாழ்வை எனக்கு தந்தவரே, இயேசுவே, தந்திருப்பவரே, அப்பா இயேசுவே. உங்க அன்பை நினைக்கும் போது, உங்க அன்பை நினைக்கும் போது நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஊனியல்பி நான் ஆண்டவரே, சுயநலவாதி ஆண்டவரே, சுயநலமாகத்தான் நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, சுயநலத்திற்காகத்தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடத்திலே நீர் வைத்திருக்கிற அளவுக்கு எனக்கு உன் மீது அன்பு உண்டா? அது ஒரு கேள்விக்குறி ஆண்டவரே. ஆனால் என்னுடைய அன்பு பெருக எனக்கு உதவுங்கப்பா, உதவி செய். தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, செபிங்க. இது செபிக்கிற நேரம். உங்க தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்து என் அன்பை உயர்த்துங்க ஆண்டவரே, என் அன்பை பெருக்குங்க ஆண்டவரே, என் அன்பு பெருக வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே, எவ்வளவு என் மேல அக்கறை உள்ளவர் ஆண்டவரே. அலட்சியமாக வாழ்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவர்கிட்ட பேசு மகனே, மகளே, நீ இப்ப நிரப்பப்படணும். நீ இப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். நிரப்புறதுக்கு அவர் காத்திருக்கிறார். இதயத்தை திறந்து கொடு ஆண்டவருக்கு. பேசு ஆண்டவர்கிட்ட, பேசு ஆண்டவர்கிட்ட. மனசை இருக்காத, ஒரு குழந்தையை போல மாறு, ஒரு குழந்தையை போல மாறு. தாயை கண்ட சேயை போல தாவி அவர் மேல விழு, தாவி அவர் மேல விழு. அந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தாவி அணைக்கின்ற பிள்ளையை போல அவரை பாய்ந்து அணைத்துக்கொள். உன்னை அணைக்க அவர் எப்போதும் காத்திருக்கிறார். அவருடைய கர வளையத்திற்குள்ளேயே உன்னை வைத்திருப்பதற்கு அவர் எப்போதும் மனதுள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பவுலடியார் சொன்னார் இல்லையா, நான் அவருக்கு எதிராக செயல்பட்டேன், அவரை துக்கப்படுத்தினேன், அவரை காயப்படுத்தினேன், அவரை நோகடிச்சேன். ஆனாலும் சொல்றார், ஆனாலும் அவர் எனக்கு இறங்கினார். ஆமென், ஆமென். அவர் எனக்கு இறங்கினார். அந்த இறக்கம் தான் உன் தலைக்கு மேல இருக்கு. அருமையான மகளே, உன் தலைக்கு மேல இப்போ அது வெத்து இடம் கிடையாது. ஆமென், அது வெத்து இடம் கிடையாது. இயேசுவே, தலைக்கு மேல இறக்கம் நிக்கி, தலைக்கு மேல இறக்க நிக்கி. ஏசப்பா, ஆடி வாழ்ந்த கரை இருக்கு. ஏசப்பா, வைங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஏசப்பா, உங்க கரத்தை தலைமையில வைங்கப்பா. அந்த கையை பிடிச்சி நீ வச்சுக்கோ. இயேசுவே, அந்த கையை பிடிச்சி நீ வை. இயேசுவே, அவர் உன்னை தோடட்டும், அவர் உன்னை ஆட்கொள்ளட்டும், அவர் நிரப்பட்டும். அப்பதான் நீ அவர் அன்பு செய்ய முடியும். அப்பதான் நீ அவர் அன்பு செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது. ஊனியல்வை கொண்டு அவர் அன்பு செய்யவே முடியாது. சுயநலம் நிறைந்த இந்த உடம்பு அவர் அன்பு செய்யாது.
ஆண்டவர்கிட்ட பேசுங்கம்மா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. குரல் எழுப்பி கேளுங்க. அப்பா இயேசுவே, இயேசுவே, என் தகப்பனே, உடைய பேரன்பு ஆண்டவரே, பற்றாத ஜீவநதி ஆண்டவரே, உலகத்தில் நீரே புகழிடம் எனது மறைவிடம். சொல்லுங்க. நீரே புகழிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. விருப்பம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. உங்க விருப்பம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே. ஆமென். ஏக்கம்தான் எல்லாமே. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க தான் எல்லாம். நீங்கதான் எல்லாமே. நீங்க போதும்னு சொல்லுங்க. ஏக்கம்தான் எல்லாமே. திரும்ப திரும்ப திரும்ப. சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க. தந்தையாக, மகனாக, தூய ஆவியானவராக என்னை ஆட்கொண்டவரே, எனக்காக பலியான தெய்வமே, எல்லாமே ஏகம்தான் எல்லாமே. சொல்லுங்க. நீங்கதான் எல்லாமே. ஏகம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே. ஏகம்தான் எல்லாமே. ஆத்துமாவே நீ கலங்குவதே, சோர்ந்து போவது ஏன்? ஆத்துமாவே நீ கலங்குவதே, சோர்ந்து போவது ஏன்? இயேசுவையே நம்பீரு, அவர் செயல் நினைத்து துதி. இயேசுவையே நம்பியிரு, அவர் செய்து துதி. இரட்சகரே உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேன். இரட்சகரே உம் வருகையிலே நிச்சயமாய் முகம் காண்பேன். தாகமாய் இருக்கின்றேன். நீங்க என்ன நிரப்புறதுக்கு ஆகமாய் இருக்கிறேன். அதிகமாய் துதிக்கிறேன். சொல்லுங்க. அதிகமாய் துதிக்கிறேன். அப்படியே முழுசா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் மீது உள்ள அன்பு பெருக, அப்பா, வாஞ்சை பெருக, அப்பா, இணைந்து வாழ அப்பா,
சேர்ந்து வாழ, அவரால் எப்போதும் நிரப்பப்பட ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் அதை செய்வார். நீங்க இப்போ நிரம்பிதான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் நிரம்பிதான் இருக்கிறீங்க. நீங்க இப்போ எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ பரபரப்பா இருந்தா மட்டும்தான் நிரப்புதல் இல்லை. அமைதியிலேயே நீங்க நிரப்பப்பட்டு விட்டீர்கள். அமைதியிலே நீங்கள் நிரப்பப்பட்டு விட்டீர்கள். நன்றி அப்பா. ஆண்டவர் தன்னுடைய அன்பினாலே நிரப்பி இருக்கிறார். நன்றி. அந்த அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது. ஏன்னா அது அள்ள குறையாத அன்பு. அள்ள குறையாத அந்த அன்பு ஒருபோதும் நம்மை விட்டு நீங்க கூடாது. நன்றி அப்பா. அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஓடுவோமாக. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான உம்முடைய வார்த்தை என்ற அந்த மன்னாவை கொடுத்து, அந்த ஆன்ம உணவை கொடுத்து ஆண்டவரே மீதுள்ள அன்பை அவர்களுக்கு பெருக செய்திருக்கிறீர்கள். இனி அவர்களுடைய ஊனியல்பு அவர்களை இயக்காதபடி உம்முடைய அன்பு அவர்களை இயக்குவதாக. அந்த அன்பு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரை இயக்குவதாக. ஆமென். அது அவர்களை வழி நடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. நம்முடைய அன்பு கரத்திற்குள்ளே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வம் ஆசீர்வதிங்க ஐயா. தெய்வம் ஆசீர்வதிங்க. உடல் நலமற்றோர் முன்னால் வாங்க. வேகமா வாங்க. உடல் நலமற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் முன்னாடி வாங்க. மற்றவங்க அங்கிருந்து உங்க கையை ரொம்ப உயர்த்தி இல்லை, சாதாரணமாக உயர்த்தி, நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். தூக்கி வந்த தீவிரவாதத்தை கருணையோடு எழுப்பி விட்டீர். தூக்கி வந்த தீவிரவாதத்தை கருணையோடு எழுப்பி விட்டீர். கல்லறையில் புதைத்த லாசருக்கு புது வாழ்வும் உயிரும் தந்தீர். புது வாழ்வும் உயிரும் இந்தக்கு சுகம் தாரும், நன்றி சொல்லி பாடச் செய்யும். இந்தக்கு சுகம் தாரும், ஆமென், நன்றி சொல்லி பாடச் செய்யும். நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனம் இறங்கும் ஐயா, என்னை தொட்டு குணமாக்கும். என் மீது மனமே
தொட்டு குணமாக்கும். என் மீது மனமிரங்கும். ஐயா என்னை 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 தொட்டு குணமாக்கும். ஐயா என்னை தொட்டு குணமாக்கும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அச்சேச மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம். இந்த சமாதானத்தை பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம்.